வணக்கம். என் பெயர் தனுஸ்ரீ. நான் ஸ்ரீவாரி பதிமப்பள்ளி பணிக்கனூரில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள். அறத்துப்பால் இல்லறவியல். அதிகாரம் எண் 11. செய்நன்றி அறிதல். குறள் எண் 102. குறள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதும் ஞானத்தின் மான பெரிது. பொருள். காலத்தோடு செய்த உதவியானது அளவில் சிறிதென்றாலும் அதன் பெருமை உலகத்தை விட மிக பெரிதாகும். கதை. காட்டில் யானைகள் ஒன்று திரண்டு ஒன்றன் பின் ஒன்றாக இரை தேட வேயிடம் சென்றன. செல்லும் வழியில் யானையின் காலடிப்பட்டு பல சுண்டெலிகள் இறந்தன. எலிகள் கூட்டம் போட்டு பேசினர். நம் யானை தலைவர் சந்திப்பதென்றும் உயிர் பயத்தை தெரிவிப்பதென்றும் இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காண்பதென்றும் முடிவெடுத்தனர். கம்பீரமாய் நடந்து வரும் யானையின் முன்னால் எலி தலைவன் போய் நின்றார். யானை தலைவர் சொன்னார், யார் அது? எங்கள் வழியில் குடிக்கிறது. உயிர் மேலே ஆசை இருந்தால் இங்கிருந்து ஓடிவிடு என்றார். அதற்கு எலி தலைவர், கோவிக்காதீர்கள், உங்கள் வீரம் உலகம் அறிந்தது. நாங்கள் உங்கள் வழியில் குறுக்கிட்டு உங்கள் பயணத்தை தடை செய்ய வரவில்லை. எங்கள் மரண பயத்தை உங்களிடம் சொல்லத்தான் வந்தேன். நீங்கள் வரும் பாதையில் எங்கள் இனந்தோர் உங்கள் காலடியில் பட்டு பலர் இறந்தார். தயவு செய்து உங்கள் பயண பாதையை வேறு திசை மாற்றிக்கொண்டால் எங்கள் எலி கூட்டம் கவலை இல்லாமல் இருக்கும். செய்வீர்களா என்று எலி தலைவர் சொன்னார். அதற்கு யானை தலைவர், உங்களை பார்த்தால் பரிதாபமாய் இருக்கிறது. உங்கள் இனத்தை அழிப்பது எங்கள் நோக்கம் அல்ல. நாங்கள் வேறு திசையில் மாற்றிக்கொள்ள எந்த தடையும் இல்லை. அச்சமில்லாம் வாழுங்கள். இனிமேல் எங்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது என்றார். அதற்கு எலி தலைவர், நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. எளிதானே எனும் ஏதெல்லாம் பேசாமல் நீங்க செய்த உதவிக்கு கைமாறாக உதவி செய்ய காத்திருப்போம். வாருங்கள் போவோம். எலி தலைவன் தனது கூட்டங்களை கூட்டிச் சென்றார். யானைகள் பேசிக்கொண்டன. சுண்டைக்காய் அளவில் இருக்கும் எலிகள் மல்லி போல் இருக்கும் நமக்கு உதவி செய்கிறதா? வேடிக்கையா இருக்கிறது என்று யானைகள் எண்ணிக்கொண்டன. ஒரு நாள் இரை தேடி செல்லும் வழியில் வேட்டைக்காரர் வைத்திருந்த கன்னி வலையில் யானைகள் சிக்கிக்கொண்டன. எங்கேயோ கேட்ட பிளி சத்தத்தை நோக்கி எலிகள் ஓடி வந்தன. யானைகளை துன்பத்தை கண்டு தனது கூர்மையான பற்களால் வலையை கடித்து கிழித்து யானைகளை விடுவித்தனர். யானைகள் அதற்கு தனது தும்பிக்கையை ஆட்டி அசைத்து நன்றி தெரிவித்தனர். நன்றி.